இது மிதக்கு வத்தல். இது ஆல்ரெடி நான் சமைச்சிருக்கேன். நல்லா தான் இருக்குது. நம்ம சுண்டக்காய் மாதிரி அவ்வளோ கசப்பு இல்லை, பட் நல்லா இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம வந்து குழம்பு செய்யலாம். நம்ம எப்போவும் செய்கிற குழம்பு மாதிரி தான். நம்ம சுண்டக்காய் கடைசியில் போடுவோம் இல்லையா, வறுத்துட்டு, அதே மாதிரி இதையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு குழம்புல கடைசியாக போட போகிறோம், அவ்வளோதான். பட் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இது பேர் வந்து மிதக்கு வத்தல். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம சுண்டக்காய் செய்கிற மாதிரியே தான் நம்ம போர் மிளகா வத்தல், சுண்டக்காய் வத்தல் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. சிவக்கணும். இது வந்து வறுக்கும் போதே ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சுண்டக்காய் விட அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் எடுக்கிறீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் எனக்கு போதும். நான் இது வந்து எடுத்துடுறேன். நம்ம இந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணால் போதும். இது வீட்டில் ரெடி பண்ண மோர் மிளகா. நான் இதையும் அதில் கூட ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். மிதக்கு வத்தல் வந்து நான் கடையில் வாங்கினேன். இது வந்து நான் வீட்டில் பண்ணது. இந்த மிளகா வாங்கும்போது நீங்கள் சின்ன மிளகா பார்த்து வாங்கினா காரம் ரொம்ப இல்லாமல் இருக்குது. நம்மளோட மோர் மிளகா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஃப்ரை பண்ண மிதக்கு வத்தல். இதை நான் குழம்புல போட்டிருக்கேன். நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி குழம்பு பண்ணிவிட்டு அந்த மிதக்கு வத்தல் இதில் போட வேண்டியது தான். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. நாங்கள் கொஞ்சம் கசப்பாக இருக்குது, அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள்.